வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது முகத்தையெல்லாம் மூடலிங்க, சும்மா வேர்த்துது. ஆமாம், அந்த ஏசி ரூம்லையும் வேர்த்துது, வரக்கூடிய அந்த பென்ட்லி கார்லையும் வேர்த்துது. அதனால் முகத்தை தொடச்சிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு போட்டு எனக்கு எடப்பாடி அதிமுக விளக்கம் சொல்கிறார். நிருபர்கள் அவசரப்பட்டு போட்டாங்க, மற்றபடி நான் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய கிடையாது. போன தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் பண்ணக்கூடிய சமயத்தில் பொன் முத்து ராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தா நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கே நிலவுச்சு. அதை சொல்கிறதுக்காகவும் மனுவாகவும் கொடுப்பதற்காகவும் போனேன். மற்றபடி சிபி ராதாகிருஷ்ணனை ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காக, ஏன்னா அவர் துணை ஜனாதிபதி ஆகிட்டார், அதனால் வாழ்த்து சொல்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறார் எடப்பாடி. சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும், மிக்ஸா பங்களா ஃபுல்லாக ஏசி, வந்த காரு ஃபுல்லாக ஏசி, எங்கே வேக போகுது அப்படிங்கிறப்ப கைக்குட்டையால் நான் வியர்த்த முகத்தை துடைத்தேன்னு போட்டு எடப்பாடி விளக்கம் கொடுக்குறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கட்சிகள் இருந்தாலுமே கூட மக்கள் அதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை போயிட்டுருக்கு. இருந்தாலும் பாரத ரத்னா விருது முத்துராமலிங்க தேவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வேற எந்த கருத்துமே இல்லை. அதே நேரத்தில் இப்போ உழவக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதான். மற்றபடி இங்கே அந்த 4 பேர்த்து எங்களை சேர்த்துறாதீங்க. செங்கோட்டைன்னு 5 பேர் சேர்த்துறா, 5 பேர் புது கட்சி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது உங்களுக்கு உண்டான இடத்த நீங்கள் கொடுத்துருங்க. நாங்கள் அந்த இடத்த நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றோம். ஆமாம், பிரித்து கொடுத்துறோம். நீங்கள் அதை பிரித்து கொடுத்துருங்க போட்டு பாஜகவுக்கு எடப்பாடி சொல்லிவிட்டு வந்ததாக ஒரு விஷயம் இருந்தாலும் டிடிவி இதை ரொம்ப கேப்சராக பிடிச்சிக்கிட்டார். ஆமாம், முகமூடியார் போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புரளியை கிளப்பி விட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலியமாக இன்னைக்கு போயிட்டு எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில். அதற்கு எடப்பாடியும் விளக்கம் கொடுத்துருக்கார். நான் முகமூடி கிடையாது, அவர் தான் முகமூடி. 2011 ஜெயலலிதா அம்மையார் சில கட்சி அத்துமீறல் சம்பந்தமாக அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. அதோட முடிஞ்சு 10 வருஷமாக எங்கே போனார்னே தெரியல. மற்றபடி இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவர் தான் 10 வருஷமாக முகத்தை மூடிக்கிட்டு இருந்தாலும் நான் முகத்தை மூடவில்லை அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். இருந்தாலும் டிடிவியினுடைய ஒரு விளக்கம் அது ஒரு விஷயம், முகமூடியார்ன்ற விஷயம். எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் இது ஒரு விஷயம். மற்றபடி செங்கோட்டையின் சம்பந்தப்பட்டையில் என்ன சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்ற 4 பேர் வகையில் அப்படித்தான். இந்த மாதிரி 5ஆக பிரிந்து இன்னைக்கு அதிமுக சிதைந்து கிடைக்கிறது. அவைகளெல்லாம் ஒன்று சேர்க்கும் வண்ணமாக யார் இருக்க போகிறார் அப்படிங்கிறப்ப பாஜக அங்கேயும் ஃபனால் முடிஞ்சுது. எங்கள் உட்கட்சி விவகாரம்ங்க, நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு போட்டு எடப்பாடி சொல்லி வந்ததாக ஒரு தகவல். ஆமாம்.